இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 220 கிளைகளுக்கான PKR தேர்தல் முடிவுகள் இறுதி செய்யப்பட்டன. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து 220 கிளைகளுக்கான 2025ஆம் ஆண்டு கேஅடிலான் கட்சி தேர்தல் முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டதோடு மத்திய செயற்குழு MPP இறுதி செய்துள்ளது. அனைத்து கிளைகளுக்கான செயற்குழு உறுப்பினர், மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவு அளவிலான முடிவுகள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி தேர்தல் செயற்குழுவும் அனைத்துலக இலக்கவியல் தணிக்கையாளரும் தாக்கல் செய்த முடிவில் MPP திருப்தி அடைந்துள்ளதாக கேஅடிலான் கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். அந்த முடிவுகள் நேற்று தொடங்கி keputusan.keadilanrakyat.org என்ற அகப்பக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். மேலும் அந்த கூட்டத்தில் ஜொஹூர் பாரு பெர்சாடா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் இம்மாதம் 23 25ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான கேஅடிலான் கட்சியின் ஆண்டு கூட்டத்திற்கான தயார்நிலை பணிகளின் முக்கிய தேதிகளையும் கூட்டத்தில் உறுதி செய்யப்பட்டது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகே மலேசியா KTNK மறு ஆய்வு செய்யப்படும். அமெரிக்காவின் வரி கொள்கை மற்றும் அந்நாட்டுடன் மேற்கொள்ளப்படும் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகே மலேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி மறு ஆய்வு செய்யப்படும். அமெரிக்காவின் வரிகளால் ஏற்படும் தாக்கம் மாறும் தன்மையை கொண்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நான் குறிப்பிட்டது போல தற்போது பேங்க் நெகேரா மற்றும் நிதி அமைச்சு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நெருக்கமாகவும் விரிவாகவும் ஆய்வு செய்ய வேண்டும். அதனால் துறைகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் ஏற்படும் தாக்கத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார் அவர். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை சமாளிக்க மடானி அரசாங்கம் பல நடவடிக்கைகளை தொடக்கத்திலேயே மேற்கொண்டதாக பிரதமர் விளக்கினார். பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் செய்த சிறப்பு விளக்கத்தை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார மீள்தன்மையை வலுப்படுத்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணிப்புகளை அறிவிப்பதை அரசாங்கம் விரைவுபடுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்த பயபசார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ இன்ட்ரா முகமது ஷாகர் அப்துல்லா இதன் வழி பொருளாதார துறைகள் பொருத்தமான சரிசெய்தல் நடவடிக்கைகளுடன் முன்கூட்டியே தயாராக முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். இதனிடையே பணவீக்க விகிதம் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்காக பேங்க் நெகேரா மலேசியாவின் OPR எனும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 1 விழுக்காடு குறைத்து 2 விழுக்காடாக அறிவிக்க வேண்டும் என்று பாகன் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம்பாங் யங் பரிந்துரைத்தார். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை கொள்முதல் செய்வதால் தற்போது பின்தள்ளப்பட்டிருக்கும் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு ஆதரவாக அனைத்து முதலீட்டாளர்களும் குறைந்தது 50 விழுக்காடு உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கிழக்கு கரையில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை முறியடிப்பு. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி செத்தியோ சுற்று வட்டாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட 2 சோதனை நடவடிக்கைகளில் 2 கோடியே 50 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 590.18 கிலோகிராம் எடையிலான மீதாபெத்தமைன் மற்றும் ஹெராயின் பேஸ் ரக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதன் வழி இவ்வாண்டில் கிழக்கு கரையில் செயல்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் நடவடிக்கையை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM முறியடித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த போதைப் பொருள் வியட்நாம் கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியில் இருந்து கிளந்தான் மற்றும் தெலங்கானா கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை JSJN இடைக்கால இயக்குநர் DCP மாட்சானி முகமது சலைகுடின் தெரிவித்தார். செதியு சுற்று வட்டாரத்தில் மறு பொட்டலம் இடம்பட்டு கடல் வழியாக ஆஸ்திரேலியா சந்தைக்கு அனுப்பப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இரவு மணி 9 அளவில் செத்தியு ஆற்றின் கரையில் முதல் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் ஸ்லாங்கூரை சேர்ந்து 32 வயது உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்ததாகவும் DCP மாட்சானி கூறினார். நேற்று செத்தியு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். மலேசிய வெளிவர்த்தக மேம்பாட்டு கழகத்திற்கு கூடுதல் 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. புதிய சந்தைக்காக விரிவாக்க முயற்சிகளை துரிதப்படுத்தும் நோக்கத்துடன் மேட்ரேட் எனப்படும் மலேசிய வெளிவர்த்தக மேம்பாட்டு கழகத்திற்கு 5 கோடி ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை அரசாங்கம் வழங்கும். பரஸ்பர வரி அமலாக்கத்தை அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து
குறுகிய மற்றும் நடுத்தர காலத்தில் நாட்டின் நலன்களை பாதுகாப்பதற்கும் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் உத்திகளில் இதுவும் ஒன்றாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அதிகரித்து வரும் பணிச்சுமை மற்றும் தேடல் செயல்பாடுகளை மையப்படுத்துதல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகங்கள் புதிய சந்தைகளில் ஈடுபட உதவுகின்றன. வணிகத்தை எளிதாக்கவும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம். மேலும் உலகளாவிய மனித மூலதன நிபுணர்களையும் மலேசியாவிற்கு கொண்டு வருவோம். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்ற தேசிய முன்னுரிமை பகுதிகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களை அழைத்து வருவோம் என்றார் அவர். உலகளாவிய பொருளாதாரத்தின் நிச்சயமற்ற தன்மையால் உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குவதில் குறிப்பாக மேம்பாடு மற்றும் முதலீட்டு திட்டங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்று அன்வார் மேலும் கூறினார். மலேசியாவுக்கான பரஸ்பர வரி விகிதத்தை அமெரிக்கா குறைக்கலாம். நாட்டின் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பது தொடர்பில் மலேசியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதை தொடர்ந்து கூடிய விரைவில் வரி விதிப்பு விகிதம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கடந்த மாதம் வாஷிங்டன் டிசியில் மிதி அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற தொடக்கக்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க அரசாங்கத்திடம் இருந்து நேர்மறையான கருத்துக்கள் கிடைத்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இவை ஆரம்ப கட்ட விவாதங்கள் என்றாலும் அமெரிக்க அரசாங்கம் மலேசியாவுடன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது என்பதையும் விதிக்கப்படும் பரஸ்பர கட்டணங்களை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த செயல்முறை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எந்த உடன்பாடும் இறுதி செய்யப்படவில்லை என்பது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் விவாத திட்டம் தொடர்கிறது என்றார் அவர். பேச்சுவார்த்தைகளில் குறிப்பாக நாட்டின் வரிகளாத தடைகளை நிவர்த்தி செய்வதற்கான பரிந்துரையோடு தொழில்நுட்பம், நிதி மற்றும் விவசாய துறைகள் உள்ளிட்ட இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்துவதும் உட்படுத்தப்படும். இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தை தணிக்க ஈரான் முயற்சி. இஸ்லாமாபாத் மற்றும் புதுடெல்லி இடையே நீடித்து வரும் பதற்றத்தை தணிக்க ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திங்கட்கிழமை பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். கடந்த மாதம் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடிய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் கடும் மோதல் நீடித்து வருகிறது. சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியில் சுற்றுப்பயணிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலினால் பதட்டங்கள் வெடித்து அதன் பிறகு பாகிஸ்தானிற்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பிரமுகர் அப்பாஸ் அராக்சி என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அணு ஆயுதம் ஏந்திய அந்த அண்டை நாடுகளுக்கு இடையிலான பதட்டங்களை தணிக்க உதவுவதாக தெஹ்ரான் தெரிவித்த சில நாட்களுக்கு பிறகு அவரின் இந்த பயணம் அமைந்துள்ளது. இஸ்லாமாபாத்திற்கு அருகில் உள்ள ராவல்பிண்டியில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கிய அராக்சியை பாகிஸ்தான் மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர். அவர் பாகிஸ்தான் பிரதமர் இஷாக் டார், அதிபர் ஆசிப் அலி சர்தாரி மற்றும் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோரை சந்திக்க உள்ளார்.